சிவன் கோவிலிலே நந்திக்கு தனியானதொரு சிறப்புகள் உண்டு, இடம் உண்டு. நந்தி பகவான் இல்லாத சிவன் கோவிலை பார்க்க முடியாது. ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு சிலரிலே நந்தி பகவான் ஒருவர், நந்தீஸ்வரர் என்று பெயர். ஆதம்பாக்கத்திலே நந்தீஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயரோடே ஒரு திருக்கோவில் இருக்கின்றது. பழமையான திருக்கோவில், ஈஸ்வரன் திருக்கோவில். ஆகவே நந்தி பகவான் மிக மிக ஒரு அற்புதமான தெய்வம், சிவனுடைய நெருக்கமான ஒரு தொண்டர் நந்திகேஸ்வரர், சிவனுடைய பாதி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நந்தீஸ்வரரிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை சொன்னால் உடனடியாக சிவபெருமானுடைய காதுகளுக்கு அந்த குறைகள் சென்றுவிடும், நம்முடைய குறைகள் தீண்டுவிடும். இன்றைய நாளிலே நாம் பெங்களூரிலே இருக்கின்ற பசவனக்குடி என்ற ஆலயத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். பசவனக்குடி என்ற ஊரிலே இருக்கின்ற நந்தீஸ்வரர் ஆலயம். இங்கே நந்தி பகவான் தான் மூலவராக இருக்கின்றார். நந்தி கோவில் என்றே பெயர். பசவனக்குடியிலே இருக்கின்றது. ஒரு குன்றின் மேல் இந்த ஆலயம் அருமையாக அமைந்திருக்கின்றது. இங்கு பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு அருமையான ஊதுகுழல் இருக்கின்றது. பெங்களூருவிலே மிகவும் பழமையான ஆலயங்களிலே இந்த பசவனக்குடி ஆலயம் மிக முக்கியமானது. மலையிலே ஏறி செல்ல படிகள் எல்லாம் இருக்கின்றது. படிகளை ஒட்டி சாலையும் இருக்கின்றது. ஆலய கோபுரம் வரை வாகனங்கள் செல்லக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. இந்த ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பகுதி சங்கனஹள்ளி என அழைக்கப்பட்டது ஒரு காலத்திலே. விவசாய நிலமாக இருந்த இந்த பகுதியிலே வேர்க்கடலை அதிகமாக பயிரிடுவார்கள். தினமும் ஒரு மாடு அந்த கடலை செடிகளை சென்று சேதப்படுத்தி வந்தது. இதனால் நட்டம் அடைந்த விவசாயிகள் ஒரு முறை தடியால் அந்த மாட்டை தாக்கிவிட்டனர். அங்கேயே காலை மடக்கி அமர்ந்த அந்த மாடு அப்படியே கல்லாக மாறிவிட்டது. அத்தோடு நில்லாமல் அந்த கல் சிலை வளரவும் தொடங்கிவிட்டது. இதை கண்டு மக்கள் அனைவரும் மிகவும் அஞ்சி நடுங்கிவிட்டார்கள். என்ன ஒரு சாபமோ தெரியவில்லை இது என்று மக்கள் பயந்தார்கள். சிவபெருமானை வேண்டிய போது அங்கே அசரீரி ஒலிக்கிறது. அசரீரி வாக்கு ஒலித்தது. நந்தியினுடைய காலடியிலே கிடந்த திரிசூலத்தை எடுத்து நந்தியின் நெற்றியிலே வைத்தனர். உடனடியாக நந்தி சிலை வளர்வது நின்றுவிட்டது. பின்னர் நந்தியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த பகுதி மக்கள் நந்திக்கு ஒரு சிறிய கோவிலை கட்டி வழிபடத் தொடங்கினார்கள். இதுதான் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு என குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய